ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த ஒரு 300 ருபீஸ் மைக்கை வச்சு தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் vlogging எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். வர 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 நம்மளோட சேனலில் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஆடியோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன மைக் வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் தான் கிரண். நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது இனிமேல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைக்கை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தாட் வந்த உடனே நான் நிறைய பேர்கிட்ட போய் சஜஷன்ஸ் கேட்டேன், எந்த மைக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், என் ஃப்ரெண்டே நிறைய பேர் இருந்ததாலும் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில், ஹோலி லேண்டோட மார்க் M1 இல்லை M2 அப்படின்ற நிறைய மைக் இருக்குது, அதில் நீ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே ஒரு 12K கொடுத்து ஒரு மைக்கை வந்து அஃபோர்ட் பண்ணோம் அப்படின்றது என் மைண்டுக்கு வரல. ஆனால் அந்த மைக் பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு ரூபா காயின் அளவுக்கு தான் அந்த மைக்கோட சைஸ் இருக்குமே. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அதே மாதிரி மைக் கொஞ்சம் லோவர் ப்ரைஸ், ஒரு 5000க்குள்ளே கிடைச்சா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடும் போது தான் டிஜிடெக்கில் ஒரு மைக் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணான். அமேசானில் போய் டிஜிடெக்கில் நிறைய மைக்ஸ் நான் பார்த்தேன். டிஜிடெக்கில் வந்து நிறைய மாடல்ஸ் ஆஃப் மைக் இருக்குது. பர்டிகுலராக நான் வாங்கியிருக்கிற இந்த டிஜிடெக்கோட DWM116 அப்படின்ற மாடல் வந்து எக்ஸாக்டாக சேம் அதே மாதிரி இருந்துச்சு. லைக் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அந்த டிசைன் ஆகட்டும், அந்த கேஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு ரூபா காயின்ஸ் அளவுக்கு மைக் ஆகட்டும், எல்லாமே சேம் டிசைனில் இருந்துச்சு. ஸோ சரி இதுவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இதில் பாக்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டியுமே உங்களுக்கு இன்னேத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மைக் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் மேலே வெறும் மைக்கோட ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க அண்ட் மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன தான் இதில் போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணும் போது தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்றது தெரியும். ஸோ அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைக்கு இங்கே கேஸோட அப்படியே இருக்குது. ஸோ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் குட், நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க ஸ்பாஞ்செல்லாம் வச்சு. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கான யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவலுக்கு அடுத்து ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நிறைய ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸு நம்மளுக்கு இவ்வளோ ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஓடிஜி கனெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிசீவர் வந்து ஃபீமேல் அப்படின்றதுனால நம்மளால் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக Type-C to லைட்னிங் கனெக்டர், நீங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐஃபோனுக்கான கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து Type-C to Type-C கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் Type-C ஃபோன் நீங்கள் இந்த மைக்கு யூஸ் பண்ணோன்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் காற்றோட நாய்ஸ், ஹேர் நாய்ஸை கேன்சல் பண்ணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நீங்கள் பேசும்போது சுற்றி எவ்வளோ காற்றடிச்சாலுமே சரி அந்த காற்றை எல்லாத்தையுமே அந்த காற்றோட நாய்ஸை கேன்சல் பண்ணி நம்மளுக்கு கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்கும். அண்ட் அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மைக்கை வந்து நம்ம கேமராலுமே யூஸ் பண்ணலாம். அந்த கேமராவுக்காக ஒரு கனெக்டருமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மீட்டர் வந்து மேக்னெட் தான் இப்போ இருக்கிறது. பட் நம்ம வந்து அது காலர்லலாம் மாட்டிக்க முடியாது. நம்ம வந்து காலரில் மாட்டி தான் நான் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த காலருக்கான கிளிப்புமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மேக்னெட் தான் இருக்குது. இதில் அந்த டிரான்ஸ்மீட்டர் நம்ம அட்டாச் பண்ணி இது வந்து நம்ம ஷர்ட்டில் கிளிப் பண்ணி மாட்டிக்கலாம். ஃபைனலி மைக்கோட கேஸை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து இந்த கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர்லையுமே நிறைய டிஸ்பிளேஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ரிசீவருமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி வந்து 81% இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. கேஸுமே நல்லா ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. லைக் கையில் வைக்கும் போது அந்த வெயிட் ஃபீல் ஆகுது அண்ட் ஒரு மாதிரி ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சைடில்.
இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்லேயும் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிசீவரில் இங்கே 4 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வந்து பேட்ரி, இந்த டிரான்ஸ்மிட்டரில் பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கான ஒரு பேட்ரி மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து அதில் 4 லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் TX1 TX2 அப்படின்ற ஒரு 2 லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்து மைக்கோட சிம்பிள் போட்டு 3 லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த TX1 எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டர் 1 டிரான்ஸ்மிட்டர் 2 இந்த டிரான்ஸ்மிட்டர் 1 கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டுத்துலையுமே அந்த லைட் எரியும். டிரான்ஸ்மிட்டரில் நான் லைட் வந்து செப்பரேட்டாக காட்டுறது எந்த லைட்டுன்னு. ஸோ இந்த TX1 வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு, அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா TX1 வந்து டிரான்ஸ்மிட்டர் 1 வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய மைக்கில் வந்து நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணுவோம், லைக் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3ன்னு சொல்லிவிட்டு திருப்பி அதை ப்ளே பண்ணி திருப்பி நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்கும். பட் இதில் வந்து இந்த லைட் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த TX2வும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால இந்த 2 மைக்குமே கனெக்ட் ஆகிருக்கு, ஆல்ரெடி பேர் ஆகிருக்கு, நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. அண்ட் இது வந்து நம்ம மைக்கோட வால்யூம், நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நம்ம வாய்ஸோட வால்யூமை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடில் வந்து இங்கே எல்லோ கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி டேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1க்கு மாறும், வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 3. ஸோ இந்த மாதிரி நம்மளால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு TX1 அப்படின்றத கனெக்ட் ஆகிருக்கு, பேர் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுச்சு இல்லைங்களா, அதோட லைட் தான் இது. ஸோ இதுவும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, அதுவும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னா ரிசீவரோட இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். அண்ட் செகண்ட் இண்டிகேஷன் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான இண்டிகேஷன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்கு. இதுலேயுமே சைடில் எல்லோ கலர் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இப்போ ஆஃப் ஆகிருக்கு. இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான இண்டிகேஷன் தான் இது. அண்ட் மூணாவதுக்கான இண்டிகேஷன் வந்து நம்ம ரிசீவரில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோட இன்னொரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து வால்யூமை வந்து அப் டவுன் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு வாட்டி ரிசீவர் கிட்ட போயிட்டு நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறத விட இதுலேருந்தே நம்மளால் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே போய் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையவே இருக்குது, காக்காவும் கத்திட்டுருக்கு பின்னாடி, அது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற நாய்ஸை கேன்சல் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து 1 கிளிக் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் அதை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்கு. சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேன்சல் பண்ணுது, என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ வீடியோ பார்த்த பிறகு தான் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கே அது தெரிய வரும். பட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்கும் போது சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதை அப்லோட் பண்ணுவேன், இல்லைனா திருப்பி ரீஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. நானும் வீடியோட அவுட்புட் எல்லாமே பார்த்தேன். சீரியஸ்லி ஒரு 4000 ரூபா பட்ஜெட்டில் இந்த மைக் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கூட நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸை க்ளீனாக, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. அந்த நாய்ஸ் கட் ஆகுது, இமீடியட்டாக கட் ஆகுது வந்து க்ளீனாகவே தெரியுது. கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு மைக் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சேனலுக்கு வந்து மைக் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஒரு 1 இயர் ஆகிட்டு வேணால் நம்ம வந்து ஹோலி லேண்டில் ஏதாவது ஒரு மைக்கை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா அந்த லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் guys. Until I see you people in the next video. This is Kevin signing off. Thank you.